லைஃபு இந்த ராஜ்யத்தில் ஆண்டவர் சிஸ்டமேட்டிக் வைத்திருக்கிறார். இப்படி தான் வாழணும் என்பதற்கு வேதத்தில் நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். கதிராபதற்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து எனக்காக, என் மனைவிக்காக தம்மைத்தாமே சுகந்த வாசனை காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்து கணவன் மனைவியாகிய எங்களிடத்தில் அன்பு கூர்ந்து பிரைஸ் காட் நான் என் மனைவியிடம் என் கணவிடம் அன்பிலே நடந்து கொள்ளும்படியாக இந்த ராஜ்யத்தில் என்னை வைத்திருக்கிறார். நாம் எல்லாரும் ராஜ்யத்தின் புத்திரர்கள். கதிராபதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் கணவன், என் மனைவி, என் பிள்ளைகள், என் குடும்பம் பொல்லாங்கின் சந்ததி கிடையாது. உங்கள் உள்ளுக்குள்ள சொல்லணும், நானும் என் மனைவியும் என் குடும்பமும் என் பிள்ளை குட்டிகளும் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்கள், அங்குள்ள வாசிகள், அங்குள்ள நாங்கள் உரிமை மக்கள். ஸ்தோத்திரம். நானும் என் பிள்ளைகளும் பிரைஸ் காட் பொல்லாங்கினுடைய சந்ததி கிடையாது. அந்த ரோல் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நாங்கள் ராஜ்யத்தின் புத்திரர், கிறிஸ்துவின் சந்ததி என்று அறிந்து உணர்ந்து நம்முடைய மனக்கண்கள் திறந்து வாழ வேண்டும். அப்படி வாழும்பொழுது தான் அதற்குள்ளிருந்து கோதுமை மணியாக நீங்கள் வருவீங்க. பதர் வீட்டுக்குள்ளே இருக்காது, கலைகள் வீட்டுக்குள்ளே இருக்காது. நம்ம எவ்வளவா உணர்றோமோ அவ்வளவா லைஃப். நான் ராஜ்யத்தின் புத்திரர், இந்த ராஜ்யத்தின் ராஜா தம்மைத்தாமை ஒப்பு கொடுத்து என்னில் அன்பு கூர்ந்து தம்மைத்தாமை ஒப்பு கொடுத்தார். பிரைஸ் காட். அப்படி ஒப்பு கொடுத்தது போல நாங்கள் ஒருவர் அன்பில் நடக்கும்படியாக எங்கள் ராஜ்யத்துக்குள் வைத்திருக்கிறார். நாங்கள் பொல்லாங்கின் புத்திரர்கள் அல்ல, பொல்லாங்கினுடைய சந்ததிகள் இல்லை. கதிராபத்திற்கு உண்டாவதாக. நாங்கள் தேவனுடைய சந்ததி, தேவனுடைய புத்திரர் என்று ஒவ்வொரு நாளும் அறிந்து உணர்ந்து புரிந்து வாழ வாழ நீங்கள் எல்லாரும் கோதுமை மணிகளைப் போல் இருப்பீர்களே தவிர பதராக உங்கள் வீட்டுக்குள்ளிருந்து கலைகளாக ஒன்றும் உற்பத்தி ஆவது கிடையாது.